மேஷத்திற்கான கார்டு பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி வந்திருக்கு. சக்தின்ற ஒரு கார்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேவகனின் நாணயம், இன்னொன்று தலைகீழாக வரக்கூடிய அரசின் நாணயம் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசினர் புரியுதுங்களா, ஜென்ரலாகவே கால புருஷனுக்கு 1-7 தொடர்பில் தான் மேஷமும் துலாமும் வரும். ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இவங்க வந்து பர்ஃபெக்டான கப்புலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். மேஷராசி இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வேலை செய்யக்கூடிய பர்சனாக மாறுவாங்க. லைஃப்பில் ஒரு பெரிய லெவலுக்கு போகிறதுக்கும் அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு ரொம்ப நெருக்கமான கணவனாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம். புரியுதுங்களா. ஒரு நல்ல ஒரு துணை அமைஞ்சிச்சுன்னா மேஷராசி பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் growth தான் அவங்க லைஃப்பில். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா துலாம், சரியான பேர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்மம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுசு. ஓகேங்களா. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேர், அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிதுனம் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு வசியத்தன்மை நல்லா இருக்கும். இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியை இண்டிகேட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா. ஸோ இவங்க எப்படிப்பட்ட பர்சனை லைக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தலைகீழான கார்டு பார்த்துருக்கோம். இந்த அரசியின் நாணயம் இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் இவங்க நிறைய மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலிக்காக இல்லை அந்த லவ்வருக்காக நட்புக்காக நிறைய செலவு பண்ணக்கூடியவங்க. கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் லக்ஷ்மி தேவி, பிரசன்ன ஜோதிடர், டேரட் ரீடர். டேரட் ரீடிங்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. இதுவும் ஒரு வகையான பிரசன்னம் தான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரசன்ன முறைகள் பயன்படுத்துகிறோம் நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும். லக்ன பிரசன்னம் இருக்குது, கடிகார பிரசன்னம் இருக்குது, ஜாமக்குள் பிரசன்னம் இருக்குது, சூழிய பிரசன்னம், வெற்றிலை பிரசன்னம், இந்த மாதிரி நிறைய ஆரோட முறைகளை நம்ம பின்பற்றுறோம். ஓகேங்களா. அதே மாதிரி டேரட்ன்றதும் பார்த்திங்கன்னா ஒரு பிரசன்ன முறை தாங்க. இந்த பிரசன்ன முறை மூலயமா வரக்கூடிய கிளையண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கான என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுத்தா அவங்களுடைய மென்டலி ஹவு தே ஆர் ஃபேஸ் த சிச்சுவேஷன்ஸ், அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்ல முடியும். புரியுதுங்களா. நம்மளுடைய பிரசன்ன முறைகளில் பார்க்கும்பொழுது நம்ம பரிகாரங்கள் சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் இருக்குதுன்றதை நம்ம சொல்கிறோம். டாரட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும், எந்த மாதிரி ஆட்டிடியூடை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும், எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெட்டர் சொல்யூஷன் கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய ஒரு கைடன்ஸையும் ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து கரெக்டான வழியில் கொண்டு செல்கிறதுக்கு இந்த டேரட் ஆரோடம் ரொம்ப ரொம்ப பயனுடையதாக இருக்குதுங்க. நிறைய நான் கிளையண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது எந்த கிளையண்ட் நம்மக்கிட்ட கேட்க வராங்களோ அவங்களுடைய ராசியோ லக்னமோ இல்லை அந்த நட்சத்திரம் அவங்க பிறந்திருக்காங்க இல்லையா, அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி என்னவோ அந்த மாதிரியான பர்டிகுலர் டேரட் கார்டுகளை நான் நிறைய முறை பார்த்துருக்குறேங்க. ஸோ டேரட்ன்றது நம்ம வேத ஜோதிடம் மாதிரி தான், இதுலேயும் ராசிகள் இருக்கிறது. காதல் முதல் திருமணம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும், டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. மேஷ ராசினருக்கு காதல் முதல் திருமணம் வரை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு டேரோ ரீடிங் பார்க்கலாம். ஓகே. மேஷ ராசினருக்கான காதல் முதல் திருமணம் வரை அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான கார்ட்ஸ். சூப்பர்ப், ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர்ப். லாஸ்ட் ஒன் இஸ் ஓகே. அவங்களுக்கு வந்த கார்டு காட்டுறவங்களுக்கு இதுதான் வந்து மேஷத்திற்கு வந்த கார்டு. ஓகேங்களா. இந்த கார்டு என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம். இப்போ மேஷத்திற்கான கார்டு பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி வந்திருக்கு. சக்தின்ற ஒரு கார்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேவகனின் நாணயம், இன்னொன்று தலைகீழாக வரக்கூடிய அரசின் நாணயம் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தின்ற கார்டு வந்து அவங்க வந்து ஒரு லவ் லைஃப்பில் பார்க்கும் பொழுது ரொம்பவும் வந்து எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆவாங்க. புரியுதுங்களா. இப்போ தன்னுடைய தான் விரும்பக்கூடிய அந்த பர்சனை வந்து நல்லா வந்து கேர் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்து கொடுக்கணும். புரியுதுங்களா. ஒரு மதர்லி நேச்சரோட அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து இவங்க பார்த்துப்பாங்க. அந்த கேப்பபிலிட்டி கொண்டவங்க தான் மேஷராசினர். புரியுதுங்களா. ஜென்ரலாகவே கால புருஷனுக்கு 1-7 தொடர்பில் தான் மேஷமும் துலாமும் வரும். ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இவங்க வந்து பர்ஃபெக்டான கப்புலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேஷம் பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய ஆளுமை கொண்டவர்கள்.
அந்த ஒரு பவரான ஒரு பர்சனாலிட்டி வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். ஓகேங்களா? சில நேரங்களில் அவசரப்பட்ட தவறான முடிவுகளையும் எடுத்துருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சனுக்கு ஒரு பக்கபலமாக ஒரு துணைன்றது அவசியம் வேணும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங்காக இவங்க கூட ஒரு நல்ல ஒரு துணை வந்து இருக்கணும். இருந்தால் மேஷராசி இன்னும் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வேலை செய்யக்கூடிய பர்சனாக மாறுவாங்க. லைஃப்பில் ஒரு பெரிய லெவலுக்கு போகிறதுக்கும் அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு ரொம்ப நெருக்கமான கணவனாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம். புரியுதுங்களா? ஒரு நல்ல ஒரு துணை அமைஞ்சிச்சுன்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் growth தான் அவங்க லைஃப்பில். ஓகேங்களா? ஸோ நம்ம டேரட் கார்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஆக்சுவலி நீங்கள் மேஷம் அப்படின்னாலே வந்து ஒரு என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு நெருப்பு ராசி இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த கார்டு வந்து சிம்மத்தை குறிக்குது. கரெக்டாக பாருங்கள், அந்த நெருப்பு ராசி சம்மந்தப்பட்ட கார்டு தான் நம்மளுக்கும் வந்திருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா துலாம், சரியான பேர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்மம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுசு. ஓகேங்களா? இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேர், அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிதுனம் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு வசியத்தன்மை நல்லா இருக்கும். புரியுதுங்களா? அந்த 1-11 1-3 தொடர்புன்றதுனால அதுவும் ஒரு வசியத்தன்மை நல்லா இருக்கும் இவங்களுக்கு. பட் இவங்க லவ் லைஃப் வந்து நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி சரராசிகள் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி எமோஷ்னலாக ரொம்ப வந்து டர்புலண்ட்டாக இருக்கிறாங்களோ, ஒரு ரக்கடாக இருக்கிறாங்களோ, இவங்களுக்கு வரக்கூடிய அந்த லவ்வராக இருக்கட்டும், அந்த ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு நட்பாக இருக்கட்டும், அதே மாதிரி தான் அமையும் இவங்களுக்கும். புரியுதுங்களா? ஏன்னா அவங்க தான் வந்து கனெக்ட் ஆவாங்க இவங்க கூட வந்து ஈஸியாக. இவங்க யார் கூட யாரால் அதிகமாக ஏமாற்றப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கன்னி தான். ஏன்னா அந்த 1-6 அப்படின்றதுனால. பிகாஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வந்து எமோஷ்னலாக இருக்கிறதுனால பிரெயின் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? பட் கன்னி வந்து பார்த்திங்கன்னா வந்து தே ஆர் வெரி கேல்குலேட்டிவ். அதனால் வந்து எதுவுமே நிதானமாக யோசனை பண்ணி கரெக்டாக பண்ணக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் செட் ஆகாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருச்சகமும் இவங்களுக்கு பேர் தான். பட்டு அந்த ஒரு க்ரோத், பர்சனல் க்ரோத் அப்படின்றத நீங்கள் விருச்சகமோ மேஷமோ ஒன்றா இருந்தாங்கன்னா அது வந்து நிச்சயமாக லேக்கிங் இருக்குது அந்த இடத்துல. ஓகேங்களா? மகரம் கூட ஓகே தான் இவங்களுக்கு. இவங்களும் ஒரு இமோஷனல் டைப்பு, அவங்க ஒரு மாதிரி ரிஜிடாக இருப்பாங்க. எனிஹவ் மேனேஜபிள். பட் கும்பம் வந்து வேண்டாம். கும்பம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ஒரு பாதகாதிபதின்றதுனால ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை வந்து நிறைய மேஷராசிக்காரங்க கும்பராசியால் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் இவங்களுக்கு மேட்சிங் வராது. இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக நம்ம ஹாரோஸ்கோப் பார்க்கும்பொழுது அது நம்மளுக்கு என்னன்றது தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேவகனின் நாணயம் வந்திருக்கு பாருங்கள். இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியை இண்டிகேட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இவங்க எப்படிப்பட்ட பர்சனை லைக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எப்படி ரொம்ப ஒரு இன்தூசியாஸ்டிக்காக ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும். ஏன்னா 7ஆம் இடம் சுக்கிரன் வேற இவங்களுக்கு. அப்போது இவங்க விரும்புகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து யங்காக இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்கிறவங்க, அழகாக இருக்கிறவங்க, அந்த மாதிரியான பர்சனை தான் இவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் ஈஸியாக வந்து அந்த அட்ராக்ஷன்றது வரும். பட் இவங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது இவங்க எந்த அளவுக்கு வேகமாக ரொம்பவும் வந்து ஒரு சாக்ரிஃபைஸோட, ஒரு தாய்மை உணர்வோட ஒரு அந்த பேர் கூட இவங்க இருக்கிறாங்களோ, பட் அதே நேரத்தில் இன்னொரு செட்பேக் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க கொடுக்குற அன்பு ஓகே, அது வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக போய் சேர்ந்துடும். பட் இவங்க அதில் ஏதாவது ஒரு அவங்கக்கிட்டேருந்து வரக்கூடிய அன்பில் ஒரு குறை பார்த்தாங்கன்னா அதை வந்து மேஷத்தால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதுதான் வந்து பெரிய செட்பேக். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட சுச்சுவேஷன்லாம் என்னன்றதை யோசிக்கவே மாட்டாங்க. புரியுதுல? மேபி அவங்க வந்து அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்னர் வந்து வேறு ஏதாவது ஒரு பர்சனல் கயாஸ், ட்ராமாஸ் எதுவும் இருக்கலாம். பட் அதெல்லாம் மேஷத்துக்கு தெரியாது. என்கிட்ட ஏன் அந்த மாதிரி அஃபெக்ஷனாக இல்லைன்னு சண்டை போடும் மேஷம். புரியுதுங்களா? இந்த நேரத்தில் ஒரு டிட்டாச்மெண்ட் நடக்கும். இதுதான் வந்து பிரச்சனை மேஷத்துக்கிட்ட. எந்த அளவுக்கு இவங்க வந்து குழந்தைத்தனமாக உருகி போயிடுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த பர்சனே வேணான்னு சொல்லி டிட்டாச்மெண்ட்டும் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா தலைகீழான கார்டு பார்த்துருக்கோம், இந்த அரசையின் நாணயம். இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் இவங்க நிறைய மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலிக்காக இல்லை அந்த லவ்வருக்காக நட்புக்காக நிறைய செலவு பண்ணக்கூடியவங்க. புரியுதுங்களா? ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இவங்க செலவு பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இவங்க கூட ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா அதே சுக்கிரன் தான் இவங்களுக்கு 2க்கும் 7க்கும் உரியவர். ஓகேங்களா? இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளாதார ரீதியாக வந்து ரொம்பவும் அந்த ஒரு சம்மந்தப்பட்ட அவங்களுடைய லவ்வருக்கோ க்ரஷுக்கோ இல்லை பார்ட்னருக்கோ பண்ணும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ன்றது தான் இந்த தலைகீழாக வந்த அரசினுடைய நாணயம் நம்மளுக்கு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் மணி ரிலேட்டட் இஷ்யூஸ் இவங்களுக்கு இருக்குது.
கொஞ்சம் கடன்களும் நிறைய இருக்குது இவங்களுக்கு. கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இவங்க படிப்படியாக வந்து குறைக்கிறதுக்கு தான் வழி பார்க்கணுமே தவிர திரும்ப திரும்ப ஒரு சிற்றின்பத்திற்காக, ஒரு ஆசைக்காக, லக்ஸரிக்காக செலவு பண்ணுறதை குறைச்சிட்டாங்கன்னா இவங்களுடைய அந்த லைஃப் வந்து நல்லாவே ஸ்மூத்தாக போகும். ஏன்னா இந்த எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மேரேஜுக்கு அப்புறம் இவங்களுக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்க கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னிராசியை வந்து சேரவே சேராது அப்படின்ற சொல்லியிருந்தீங்க. இப்போ தெரியாதனமாக வந்து இப்போ மேஷம் வந்து கன்னியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான விபரீதங்கள் வரும், பரிகாரங்கள் பண்ணால் அவங்களுடைய இதெல்லாம் போகும்? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ராசி மட்டும் வந்து சொல்கிறோம் மேஷத்துக்கு கன்னி ஆகாதுன்னு. சப்போஸ் அந்த பர்சன் ரிஷப லக்னமாக இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன், அப்போ சூப்பரான ஒரு வசியத்தன்மை வந்துடும். புரியுதுங்களா? ரிஷப லக்னத்துக்கு கன்னி பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்டு, பாண்டிங், இவங்க மனசில் இருக்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். சப்போஸ் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நிச்சயமாக வந்து வீட்டில் வந்து தினமுமே பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் கொஞ்சம் வந்து 2 பேருமே வந்து அவங்க மென்டாலிட்டியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் மேஷம் விட்டு கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலி நடத்தணும் அப்படின்னும்பொழுது இவங்க கொஞ்சம் செலவாளிகள், நிறைய செலவு பண்ணக்கூடியவங்க. பட் அந்த கன்னின்றது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கால்குலேட் பண்ணும், எல்லாமே யோசனை பண்ணி அதனால் ஏதாவது யூஸ் இருக்குதான்ற மட்டும்தான் அதை செய்யும். பொறுமையாகவும் இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்ன்றதை பார்த்து தான் கன்னியே முதல்ல வாங்கும். புரியுதுங்களா? அந்த ஒரு பொறுமையை மேஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் கன்னியும் பார்த்திங்கன்னா வந்து அவங்க மேஷத்தினுடைய அந்த வேகத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே இவங்க போகும்பொழுது தான் இந்த லைஃப் ஸ்மூத்தாக போகும். இப்போ நீயா நானாவான்னு ரொம்ப ஈகோ பார்த்தாங்கன்னா லைஃப் நிச்சயமாக வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகே, ஈகோ பார்க்குறவங்க மேஷ ராசிங்களா இல்லை கன்னி ராசிங்களா? மேஷம் ஈகோ பார்க்கும். மேஷம் வந்து அடமண்ட்டு. புரியுதுங்களா? கன்னி வந்து சைலண்ட் கில்லர் மாதிரி கன்னி. அது ஒரு விதமான அடமண்ட்டு, வெளிப்படையாக பர்ஸ்ட் அவுட் ஆகாது. பட் மேஷம் அப்படி கிடையாது. ஈஸியாக வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகிடுவாங்க, டக்குன்னு வார்த்தைகளை விட்டுருவாங்க. அதுதான் வந்து பிரச்சனை. ஸோ இவங்க கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு நிலைமையை புரிஞ்சுட்டு ஒரு ஃபேமிலிக்காக தான் இந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினாங்கன்னா இந்த பிரச்சனையில வந்து நிச்சயமாக அவங்களால ஓவர் கம் பண்ண முடியும். ஓகே மேம். இப்போ கன்னியை தவிர மேஷராசி வந்து யார் பின்னாடியும் போகக்கூடாது, அது எந்த ராசி கூட போகக்கூடாது? நான் வந்து கும்பராசியை ரெஃபர் பண்ணுவேங்க. கும்பராசியை ரெஃபர் பண்ணுவேன் நான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் வந்து ஒரு பாதகாதிபதி அவங்களுக்கு. சனியுடைய 11ஆம் இடம் வந்து பாதகஸ்தானம் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஈகோ கிளாஷ் வரும். இது வந்து இவங்களால எடுக்கக்கூடிய சில முடிவுகள் இவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு செட்பேக்கை ஏற்படுத்தும். ஸோ இது வந்து அவ்வளோ ஒரு நல்ல பேராக எடுத்துக்க முடியாது. விருச்சகமும் இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து அந்த பர்சனல் க்ரோத்தோ இல்லை டெவலப்மெண்ட்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் இவங்களுக்கு. ஓகே மேம். இப்போ மேஷராசி வந்து பார்க்குறோம், லவ் பண்ணுறவங்க கிட்ட போயிட்டு என்ன ராசின்னு கேட்டு லவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? பார்க்கும்போது பிடிச்சதுனால லவ் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவங்களோட ராசி, அவங்களோட ஜாதகம் எல்லாம் என்னன்னு தெரியுது. இப்போது தெரியாதனமா விருச்சிகத்தையே அவங்க லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஆகாதவங்கள லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி அவங்க கண்டுபிடிக்க முடியும்? ஆகாதவங்களை லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இவங்க சொல்கிற அந்த மனசை வந்து புரிஞ்சுக்கிற தன்மை வந்து குறைஞ்சிருங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி வரும். இப்போ சப்போஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மேஷம் சிம்மம் எடுத்துக்கோங்களேன். இவங்க வந்து மென்டலி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கனெக்டடாக இருப்பாங்க. பட் போத் ஆர் ஈகோ கேரக்டர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனதளவில் வந்து ஒரு க்ளோஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஈகோ பார்ப்பாங்க. ஆனால் இப்போ விருச்சகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பிஹேவியர் பார்க்கும்பொழுது இந்த மனதை வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க மனசை புரிஞ்சுக்கிற அந்த நேச்சர் வந்து குறைவாக இருக்கும். நம்ம அதை வச்சே கண்டுபிடிக்கலாம் இது நம்மளுக்கு செட்டே ஆகாது இவங்க அப்படின்றது. மேபி இவங்க ஃபாஸ்ட்டுக்கு அவங்க வராமல் இருக்கலாம். அந்த ஒரு ஏன்னா வைப்ரண்ட்டான ஒரு பிஹேவியருக்கு அந்த விருச்சகம் வந்து ஒத்து வராது சில நேரங்களில். எமோஷ்னலி அவங்க ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருப்பாங்க. இவங்க வந்து ஸ்டப்பனாக இருப்பாங்க. எப்பயுமே செவ்வாய் தான் 2த்துக்குமே. பட் மேஷம் வந்து ரொம்ப ஸ்டபனாக இருக்கும். பட் விருச்சகம் அப்படி கிடையாது. அவங்க வந்து எமோஷ்னலி வெரி ஃப்ளக்சுவேஷன், டர்புலன்ஸ் ரொம்ப அதிகம். அவங்க வந்து அவங்களோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி சைக்காட்டிக் நேச்சராக இருக்கும். இதில் வச்சு நம்ம ஈஸியாக வந்து இது செட் ஆகாதுன்றதை வந்து அவங்க புரிஞ்சிக்க முடியும். ஓகே மேம். இப்போது மேஷராசியில் வந்து லவ் செட் ஆகாதவங்களும் இருக்காங்க, திருமணம் செட் ஆகாதவங்களும் இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு திருமணமும் சரி காதலும் சரி நிறைவேறணும் அப்படின்னா எந்த மாதிரி கோவிலுக்கு போனால் நிறைவேறும்? நீங்கள் ஃபஸ்ட்டு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் சுக்கிர பகவான் தான். புரியுதுங்களா? அப்போ முதல்ல மேஷராசிக்காரர் பிடிக்க வேண்டியது மகாலட்சுமியும் பெருமாளும் தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் போய் வழிபாடு பண்ணுறது, பெருமாளை கும்பிட்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய காதல் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அட் த சேம் டைம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த 5ஆம் இடத்துக்கு உரிய இந்த சூரிய பகவான், புரியுதுங்களா, சிவ வழிபாடு கூட பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு நிறைய வந்து ஒரு மென்டலி ஒரு என்ன சொல்லலாம், ஒரு விதமான பேலன்ஸை
கொடுக்கும் இவங்களுக்கு. ஓகேங்களா? அந்த சிவ வழிபாடு பண்ணுறது கூட ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்தது மேஷ ராசினருக்கான டேரட் ரீடிங்கில் என்ன வந்ததுன்றதை பார்த்தோம். உங்களுக்கு பர்சனலாக டேரட் ரீடிங் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஜாமக்கோல் பிரசன்னம், வேத ஜோதிடம், டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி as well as டேரட் ரீடிங்கும் பார்க்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.